இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளுக்கும் இடையேயான போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியுள்ளது. இதனால் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் அனுப்பும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் கையிருப்பில் உள்ள கச்சா எண்ணெயை வைத்து இந்தியா நிலைமையை சமாளித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் ரஷ்யாவிடம் இருந்து 30 நாட்களுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்து கொள்ள இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதி அளித்தது. ஏற்கனவே ரஷ்யாவிடம் தள்ளுபடி விலைகள் கச்சா எண்ணெய் வாங்கி வந்த இந்தியா அமெரிக்காவின் தொடர் அழுத்தத்தால் வாங்குவதை நிறுத்திக் கொண்டது. இந்நிலையில் ஈரான் போரை மனதில் வைத்து அமெரிக்கா காட்டிய கரிசனத்தை அடுத்து ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க இந்தியா முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக சீனாவிற்கு சென்று கொண்டிருந்த ரஷ்ய எண்ணெய் கப்பல் ஒன்று நடுக்கடலில் திடீரென இந்தியா பக்கமாக யூட்டர்ன் அடித்துள்ளது. அக்வா டைட்டன் என்ற ரஷ்ய எண்ணெய் கப்பல் கடந்த ஜனவரி மாதம் முதல் பால்டிக் துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டது. சீனாவில் உள்ள ரிசாவு துறைமுகத்திற்கு உயர்தர கச்சா எண்ணெய் லோடுடன் அந்த கப்பல் சென்று கொண்டிருந்தது. இந்த எண்ணெய் கப்பல் இன்று தென்சீன கடல் பகுதியில் யூட்டர்ன் அடித்து இந்தியா பக்கம் திருப்பிவிடப்பட்டுள்ளது. வரும் 21ஆம் தேதி மங்களூரு துறைமுகத்தை இந்த கப்பல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சோஸ்மேக் சோசோ என் என்ற மற்றொரு ரஷ்ய எண்ணெய் கப்பலும் இந்தியாவுக்கு யூட்டர்ன் அடித்துள்ளது. வரும் 25ஆம் தேதி குஜராத் ஜாம் நகரில் உள்ள சிக்கா துறைமுகத்தை இந்த கப்பல் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யாவில் இருந்து புறப்பட்ட இந்த கப்பல் கசகிஸ்தானில் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவில் உள்ள ரிசாவு துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இப்போது இந்த கப்பலும் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தனது துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் இந்தியா பக்கம் திருப்பிவிடப்பட்டதால் சீனா அதிர்ச்சியடைந்துள்ளது. ஒரே வாரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து 30 பில்லியன் பீப்பாய் கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்ய இந்திய நிறுவனங்கள் ஆர்டர் கொடுத்துள்ளன. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளதால் உடனடியாக எண்ணெய் சப்ளை செய்யும்படி இந்திய அதிகாரிகள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனங்களிடம் வலியுறுத்தி கேட்டனர். அதன் காரணமாகவே 2 எண்ணெய் கப்பல்களை இந்தியா பக்கம் ரஷ்யா திருப்பிவிட்டுள்ளது. இது இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என இந்திய அதிகாரிகள் கூறுகின்றனர்.